தெரியுமா உங்களுக்கு? ஐயப்பன் யார்? மகிஷி, அரக்கர் குல தலைவன் ரம்பாவின் மகன் மகிஷாசுரன். ரம்பாவின் தம்பி கரம்பனின் மகள் மகிஷி. மகிஷாசுரன் துர்க்கை அம்மனால் வதம் செய்யப்பட்டார். அதனால் துர்க்கை மகிஷாசுர மர்தினி ஆனார். தனது சகோதரன் இறந்த பிறகு அசுரர்களின் அரசியாக பட்டமேற்ற மகிஷி தனது சகோதரனை கொன்றவர்களை பலிவாங்க வேண்டும் என முடிவு செய்தாள். நீண்ட நெடிய தவம் இருந்தாள் மகிஷி. பிரம்மா எதிரே காட்சி தந்தார். வேண்டிய வரம் யாது என்றார். இரவா வரம் கேட்டார். முடியாது. அப்படியெனில் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறக்கும் மகனால் தனக்கு அழிவு நேர வேண்டும். அவர் 12 ஆண்டுகள் பூமியில் வாழ வேண்டும். பிரம்மச்சரிய விரதம் பூண்டவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவரால் எனக்கு மரணம் வர வேண்டும் என்ற வரம் வாங்கினாள். மகிஷி யார்? அத்ரி ரிஷியின் மனைவி அனுசுயா. இவரின் கற்பினை சோதிக்க முனிவர்கள் வேடத்தில் வந்த மும்மூர்த்திகள், நாங்கள் உங்கள் இல்லத்தில் உணவு உண்ண விரும்புகிறோம். ஆனால் ஆடை ஏதும் அணியாது உணவை கொடுத்தால்தான் உண்ணுவோம் என்றனர். அனுசுயா மூவரின் மீதும் நீரை தெளித்து குழந்தைகளாக மாற்றி அவர்களுக்கு பாலூட்டினார். மும்மூர்த்திகளின் மனைவிகள் தங்கள் கணவரை காணாது தேடி வந்தனர். குழந்தைகளாக விளையாடி கொண்டிருந்த மும்மூர்த்திகளை கண்டனர். அனுசுயாவிடம் தங்கள் கணவர்களை விடுவிக்க கேட்டுக்கொண்டனர். முப்பெரும் தேவியர் மும்மூர்த்திகளின் அம்சமாக தத்தாத்ரேயரை அனுசுயாவிடம் தந்தனர். முப்பெருந்தேவியரின் அம்சமாக காலவ முனிவரின் மகளாக பிறந்தார் லீலாவதி. தத்தாத்ரேயருக்கும் லீலாவதிக்கும் திருமணம் நடந்தது. அவதார நோக்கம் முடிவடைந்த நிலையில் தத்தாத்ரேயர் மும்மூர்த்திகளிடம் இணைய விரும்பினார். அதற்கான தவம் செய்ய தொடங்கினார். லீலாவதி அதற்கு சம்மதிக்க மறுத்து சம்சார பந்தத்தில் திளைப்போம் என கூறி அவரது தவத்திற்கு இடைஞ்சல்களை செய்தார். எருமை போல ஏன் இடைஞ்சல்களை செய்கிறார்? எருமையாக போ என சாபமிட்டார். பதிலுக்கு நீங்களும் எருமையாக போங்கள் என சாபமிட்டார். தத்தாத்ரேயர் தனது பிறப்பை முடித்து மும்மூர்த்திகளோடு கலந்தார். லீலாவதி மகிஷியாக பிறந்தார். பிரம்மனிடம் வரம் பெற்றார். மும்மூர்த்திகளும் அவர்களது அம்சத்தை உள்ளடக்கி மகிஷத்தை உருவாக்கி அதற்கு சுந்திர மகிஷம் என பெயரிட்டு மகிஷி வாழ்ந்த பகுதிக்கு அனுப்பினர். சுந்திர மகிஷத்தை கண்டவுடன் காதல் கொண்ட மகிஷி அதனோடு வாழ்ந்தது. தனது அரக்க குணத்தை விட்டொழித்து வாழ்ந்தது. சில வருடங்களுக்கு பிறகு சுந்திர மகிஷியை மும்மூர்த்திகளும் மறைய செய்தனர். சுந்தர மகிஷியை தேடி போன இடத்திலெல்லாம் தனது அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டது. பலரை கொன்றது மகிஷி. உலகங்கள் அனைத்தையும் தனதாக்கி கொண்டு தேவர்களை கொடுமைப்படுத்தியது. இந்திரன் மகிஷியின் அடிமையானார். தேவர்களை தனது வேலைக்காரர்களாக ஆக்கினாள். தேவரிஷி நாரதர் தனது வேலையை ஆரம்பித்தார். தொடரும்.